நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாள் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சொந்தத்தில் இயேசுப்பா நீ என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நாம் கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இயேசப்பா கதை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை அப்படியே தாழ்த்தி உண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தோப்பனே. ஆவியானவரே, எங்களோடு இடைபடும்படியாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கேட்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. இது ஒரு மனுஷின் சத்தம் அல்ல தகப்பனே, தேவாதி தேவனாகிய உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு ஏசப்பா எங்களை பக்குவப்படுத்தும் ராஜா. ஏசப்பா அனுதினம் ஆண்டவரே ஏசப்பா எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஏசப்பா நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்குறோம் தகப்பனே. அடியாலை மறைத்து வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, என்னையும் எங்களையும் ஆட்கொண்டு நடத்த முடியாக செபிக்கிறேன் ராஜா. நம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை ஆற்றி தேய்ச்சி அரவணைக்க முடியாக செபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் வல்லர் தேச மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. நாங்கள் இப்படி கடலில் மூழ்கி கொண்டு இருக்கிறோமே, எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா? நாங்கள் இப்பொழுது தவித்து கொண்டு இருக்கிறோமே, 3 நாட்களாக சாப்பாடு இல்லை, இப்போ படகு மூழ்கி கொண்டு இருக்கிறது. எங்களை காப்பாற்றுங்களேன், எங்களை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலில் இருந்த ஒரு பயணிகள் அத்தனை பேரும் நடுக்கடலில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு கதறிக்கொண்டு இருந்தாங்க. இது எங்கே நடந்துட்டாக்கோ ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், தாய்லாந்து நாட்டில் நடந்த சம்பவம். இது ஒரு கப்பல், அந்த கப்பல் அது ஒரு சரக்கு கப்பல். அந்த சரக்கு கப்பலில் அதனுடைய பெயர் அட்லாண்டிக்னு சொல்லிட்டு அந்த சரக்கு கப்பல். அந்த சரக்கு கப்பல் நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு போகும். அதேபோல் நிறைய பொருட்களை வாங்கி கொண்டு இன்னொரு நாட்டில் போய் என்ன செய்யும், பொருட்களை ஏற்றுக்கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த தாய்லாண்டில் இருந்து அந்த சரக்கு கப்பல் அரபு நாடுகளுக்கு போய் சவுதி அரேபியா, துபாய், அப்படி இந்த அரபி நாடுகளுக்கு போய் என்ன செய்யினாக்கோ குவைத் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு போய் தாய்லாந்திலிருந்து அந்த நாடுகளுக்கு போய் எண்ணெய் ஏற்றி கொண்டு வரும். இப்படி அது எண்ணெய் ஏற்றி கொண்டு வர்ற இந்த சூழ்நிலையிலேருந்து அட்லாண்டிக்குங்கிற கப்பல் அதில் ஒரு கேப்டன், அந்த கேப்டன் பேர் நார்வன். அவர் கேப்டன் நார்வன் ஈவான்ஸுங்கிறவர் அதில் கேப்டனாக இருந்தார். அவர் ஒரு தேவ பக்தி உள்ளவர், ஆண்டவருக்கு ஏசப்பாவுக்கு ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதன். அவர் இந்த கேப்டன் அந்த அட்லாண்டிக் கப்பலில் அவருடைய தலைமையில் பயணிகளை ஏற்றுக்கொண்டு அந்த சரக்கு கப்பல் அதில் ஏற்றுக்கொண்டு நம்ம தாய்லாண்டில் இருந்து அரபு நாடுகளுக்கு கடந்து போய் கொண்டிருக்குது. அப்போது அது நடுக்கடலில் ஒரு நாள் இரவு நேரத்தில் நடுக்கடலில் போய் கொண்டிருக்கும்போது அந்த திசையை மாற்றும்படி புருனேங்கிற நாட்டுக்கு நீ போன்னு சொல்லி அவனுக்கு உத்தரவு கொடுக்குது. அவனை உத்தரவு கிடைச்ச உடனே இந்த கேப்டனுக்கு எப்போதுமே ஆச்சரியம், ஒரு நாளும் இப்படி நடந்தது இல்லையே, நான் ஒழுங்காக எங்கே போயிட்டுருக்கிறேன், அரபு நாடுகளுக்கு போயிட்டுருக்கிறேன், இப்போ என்ன புருனே நாடுக்கு போன்னு சொல்லி ஒரு உத்தரவு வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, இது இப்படி ஒரு நாளும் இந்த உத்தரவு ஒரு நாளும் வந்தது இல்லையே, ஏன் புருனே நாடுக்கு நம்மளை போக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட அந்த கேப்டன் என்ன பண்ணுறான், தன்னுடைய திசையை மாற்றி அரபு நாட்டுக்கு போக வேண்டிய அந்த கப்பல் புருனே நாடுக்கு நேராக கடந்து அந்த அதை திருப்பி போகிறாரு. இவருக்கு ஆனால் அந்த கேப்டனுக்கு
நார்வனுக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது. இது இப்படி ஒரு நாள் நடந்தது இல்லையே, இப்போ நடுக்கடல்லேருந்து நமக்கு இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்குதே, நம்ம அந்த உத்தரவுப்படி நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திசையை திருப்பி அந்த அந்த புருணை நாட்டுக்கு நேராக என்ன செய்யுது, அந்த கப்பல் போய்கொண்டிருக்குது. அப்போ அவன் சிறிது தூரம் போய்கொண்டிருக்கிறாரு. போய்கொண்டிருக்கும்போது அந்த கடலில் பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு அபாய விளக்கு எரிந்து கொண்டிருக்குது, ஒரு லைட்ஸு. அந்த அபாய விளக்கு வந்து எரிந்து கொண்டிருந்தோன்னா அதை அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் எங்களை காப்பாற்றுங்கள், அந்த எங்களை காப்பாற்றுங்கள்ங்கிறதுக்காக அந்த விளக்கு, ஏதோ ஒருத்தங்க ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த ஆபத்தில் இருந்து மாட்டின அவங்க வந்து அந்த அந்த விளக்கை அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களை காப்பாற்றுங்கள்ங்கிறதுக்கு அடையாளமாக அந்த விளக்கை என்ன செய்கிறாங்க, தூக்கி ஏந்தி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அடையாளமாக அது இருந்த உடனே அந்த அந்த இதுக்கு நேராக அந்த விளக்கை நோக்கி கப்பலை என்ன செய்கிறாரு, ஒன்று அந்த விளக்கை பார்த்த உடனே இது ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று படகோ ஏதோ கப்பலோ ஏதோ என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஆபத்தில் மாட்டி இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்வோம், அந்த ஆபத்துக்கு அந்த அபாய விளக்குக்கு நேராக நம்ம கப்பலை செலுத்துவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வேகமாக செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அங்கே அந்த பக்கத்தில் போனதான் தெரியுது அது ஒரு படகு. ஒரு படகு வந்து அதில் வந்து மூழ்கி கொண்டு இருக்கிறது. அந்த 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 லைட்டு வெளிச்சம், அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு நேராக பார்க்கும்போது ஒரு படகு வந்து மூழ்கி கொண்டு இருக்கிறது. அந்த மூழ்கி கொண்டு இருக்கிற அந்த படகை அவர் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. உடனே அவங்கள எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், அதில் இருக்கிறாங்க அத்தனை பேரும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, உடனே தன் படகில் இருந்த அத்தனை பேரும் கீழே இறக்கி, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அந்த வலைகளை போட்டு அவங்கள என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் காப்பாற்றி என்ன செய்தாங்க, தங்களை கப்பலில் என்ன செய்தாங்க, ஏற்றிக்கொண்டாங்க. தன்னுடைய கப்பலில் ஏற்றின பிறகு அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல உள்ள அந்த மக்களிடம் அவங்க என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு 3 நாட்களை என்ன கிடையாது, உணவு இல்லாமல், எங்களுக்கு உணவு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பசியோடு தாகத்தோடு நாங்கள் என்ன செய்தோம், இந்த படகுல பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நாளில் வந்து அந்த படகு என்ன செய்ச்சு, மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. மூழ்க ஆரம்பினோன்னு தான் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த விளக்கை என்ன செய்தோம், மேலே ஏற்றி வச்சோம். இந்த விளக்கை மேலே ஏற்றி வச்சு எங்களை என்னச்சு, அது அந்த சின்ன வெளிச்சம்தான், யாராவது நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு மரண பயத்தோடு நாங்கள் என்னச்சுதான் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி என்னச்சுதான் சத்தம் விட்டோம். ஆனால் சரியான நேரத்தில் நீங்கள் வந்து எங்களை என்னச்சுதீங்க, காப்பாற்றி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னச்சுதாங்க தன்னுடைய இதை சொல்கிறாங்க. அப்போ ஒரு தண்ணி இல்லை, உணவு இல்லை, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி படகு என்ன செய்ச்சு, மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சூழ்நிலையில் ஒரு கப்பல் வந்து இவங்களை வந்து என்ன செய்து காப்பாற்றி விட்டது. காப்பாற்றி விட்ட உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து நாங்கள் இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன எங்களோடு இருந்த ஒரு சகோதரன் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து வந்தீங்க, எங்களை பார்த்து எங்களை நோக்கி நீங்கள் எப்படி வந்தீங்க, எங்களை கப்பலில் எப்படி எங்களை நோக்கி வந்தீங்க, எப்படி எங்களை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்வன்கிற கேப்டன்கிட்ட இவங்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, அந்த ஒளி மூலமாக நாங்கள் உங்களை தேடி வந்தோம். ஆனால் நான் வந்து எங்கே போக வேண்டியவன், நான் வந்து தாய்லாந்து நாட்டிலேருந்து என்ன வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து அரபு நாட்டுக்கு போக வேண்டியவன். ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுச்சு எனக்கு, நீ வந்து புருணை நாட்டுக்கு நேராக போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டதுனால நான் திரும்பி கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன். உங்களுடைய அந்த வெளிச்சம் கண்டதுனால நாங்கள் உங்களை நோக்கி வந்தோம் அப்படின்னு சொல்லி
இந்த நார்வன்கிற கப்பல் உள்ள கேப்டன் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போது அந்த 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 படகுல உள்ள அதில் இருக்கிற கேப்டன் வந்து சொல்கிறாரு, அது வந்து கரெக்டாக எங்கள் படகுல இருக்கிற ஒருத்தர் வந்து நாங்கள் படகுல மூழ்க போகிறோன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து என்ன செய்தாரு, ஜெபம் பண்ண ஆரம்பித்தார், ப்ரேயர் பண்ண என்ன செய்தார் ஆரம்பித்தார். அப்போ எந்த டைம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருடைய டைமும், அவங்களோட சத்தம் கேட்குற டைமும் அந்த நார்வனுக்கு படகை திருப்புன்னு கப்பலை திருப்புன்னு சொல்லி சொன்ன சத்தமும் அவன் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்த நேரமும் ஒரே நேரமாக இருந்தது. அதை அந்த கேப்டன் வந்து என்ன செய்த நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் வந்து சரியான நேரத்தில் அவனுடைய கூக்குரலை கேட்டு அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஒரு சகோதரனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார், என்னுடைய கப்பலே என்ன செய்தார் திரும்ப வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்லி அறிந்து கொண்டார். அப்போது நான் வழக்கமாக நான் போயிருக்கிற வேண்டிய வழியில் போயிருந்தா உங்களை நான் என்ன செய்திருக்க முடியாது, காப்பாற்றிருக்க முடியாது. ஏன் வழி, எந்த வழி, அந்த அரபு நாட்டுக்கு நேராக போக வேண்டிய வழி. ஆனால் ஒரு சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார், திசை திருப்பினார். திசை திருப்பி புருனேக்கு நேராக வந்ததுனால தான் உங்களை நினைச்சது காப்பாற்ற முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது அந்த அபாயக்குறி விளக்கை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தானா அது சாதாரண விளக்கு, ஒரு எண்ணெய் விளக்கு தான். அந்த சாதாரண எண்ணெய் விளக்கு தான். அதை பார்த்த உடனே இதிலிருந்து எப்படி அந்த பிரகாசமான வெளிச்சம் நம்முடைய கப்பலை நோக்கி வந்ததுன்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படி, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஆண்டவர் செய்த இது ஒரு பெரிய அற்புதமான காரியம் என்பதை அந்த கேப்டன் நினைச்சிட்டாரு, உணர்ந்தார். அந்த அந்த சகோதரனுடைய ஜெபத்தை கேட்டு சாதாரண விளக்கு, ஒரு எண்ணெய் விளக்கை வந்து அதை பிரகாசிக்கும்படியாக அந்த கப்பலில் இருக்கிற அந்த கேப்டன் பார்க்கிற வண்ணமாக அது பிரகாசிக்கிறமாக ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார், ஒரு அற்புதத்தை செய்தார். அதை அவர் வந்து கேப்டன் வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. இந்த விளக்கா என் கண்ணுக்கு அவ்வளோ பிரகாசமாக தெரிஞ்சது, இது எப்படி நடந்தது, எவ்வாறு நடந்தது சொல்லி அவருக்குள்ளே என்ன செய்து ஒரு கேள்விக்குறி. அப்போ தான் அவங்க எல்லாரும் பகிர்ந்து கொண்டாங்க. இது இந்த சகோதரனுடைய ஜெபம். அந்த படகுல உள்ள கேப்டன் சொல்கிறாரு, இந்த சகோதரனுடைய ஜெபித்த ஜெபத்தை அந்த ஏசப்பா கேட்டு, அந்த கடவுள் கேட்டு, ஆண்டவர் கேட்டு நமக்கு என்ன செய்திருக்கிறார், பதில் கொடுத்துருக்கிறாரு. இந்த சின்ன விளக்கை கூட உங்களுக்கு கண்ணில் படுற அளவுக்கு பிரகாசமான ஒரு ஒளியாக என்ன செய்திருக்கிறாரு, மாற்றியிருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கு என்ன செய்திருக்கிற வந்து நாங்கள் என்ன நீங்கள் வந்து எங்களை என்ன செய்ய காப்பாற்றி இருக்கிறீங்க. ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் சொன்னாராம். தேவன் உதவி செய்கிற தேவன். ஆபத்து காலத்தில் நம்ம கூப்பிடுகிற நேரத்தில் கூட தேவன் வந்து நம்மளோட சத்தத்தை கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதுன்னு சொல்லி இந்த சம்பவத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் என்ன சொன்னாரோ, அந்த கேப்டன் வந்து அந்த படகுல உள்ள அந்த கேப்டனும் அந்த கப்பலில் இருந்த அந்த கேப்டனும் என்ன சொன்னாங்களாம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்தாங்களாம், ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம். ஷேர் பண்ணி இந்த சகோதரனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு உதவி செய்திருக்கிறாரு. தேவனுடைய வழி நடத்ததுனால அந்த கப்பலின் பாதை மட்டும் என்ன செய்யல, மாறல. அவருடைய ஆன்மீக வாழ்க்கை கூட என்ன செய்ச்சு, இதன் மூலமாக ஆண்டு செய்த அற்புதத்தின் மூலமாக அந்த கப்பலில் இருந்த படகுல இருந்த எல்லாருடைய ஆன்மீக வாழ்க்கை கூட என்ன செய்ச்சு, ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த சம்பவத்தின் மூலமாக. ஆபத்து காலத்தில் அதை ஒரு வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த வேத வசனத்தின்படியாக அந்த நாளில் கூட அந்த சகோதரனுடைய சிறு ஜபம் ஆண்டவர் என்ன, அந்த ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய 2 கரங்களையும் ஏசப்பாக்கு நேராக விரித்து ஆண்டவர் நோக்கி பாரத்தோடு அந்த ஜெபித்த ஜபம் அந்த பரத்துலேருந்து ஏசப்பா கேட்டு உடனே என்ன செய்தாங்க, நான் ஆண்டவர் விடுவித்து கொடுத்தாரு, உதவி செய்தார்.
அந்த கப்பலில் இருந்த அந்த படகுல இருந்த அத்தனை பேரும் என்ன செய்தார்? மீட்டெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதனால் ஆண்டவர் என்ன செய்தாங்க? மகிமைப்படுத்தினாங்க. ஏசப்பா எங்களுக்கு செய்த இந்த எங்களுக்கு உதவி செய்தீரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரே, எங்களை காப்பாற்றினீரே, எங்களை பாதுகாத்து கொடுத்தீரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை நோக்கி என்ன செய்தாங்க? ஆண்டவர் நன்றி செலுத்தி ஜெபித்தாங்க. மறுபடியுமாக அந்த சகோதரர் மறுபடியும் அவர்களை மீட்டெடுத்து கொண்டு விட்ட பிறகு, அந்த கடலில் மூழ்கின பிறகு இவர்களை கப்பலில் கொண்டு போய் புர்னே நாட்டுக்கு கொண்டு போய் அவர்களை சேர்த்து விட்டு இவர்கள் மறுபடியுமாக தன்னுடைய அரபு நாடுகளுக்கு என்ன செய்தாங்க? கடந்து சென்று தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய சரக்கு கப்பலில் முழு சரக்கை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அதே போல் அந்த சகோதரனுடைய அந்த 2 பேருடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு பெரிய அந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் உதவி செய்த அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுத்தார். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி வேத வசனத்தின்படியாக ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்த அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்களுக்கு பதில் கொடுத்தாரு. பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, அத்தனை பேரை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதனால் ஆண்டருடைய நாம என்ன செய்து? மகிமைப்பட்டது. அதனால் அந்த 2 கப்பலில் இருந்த படகுல இருந்த சகோதரர்களை ஆண்டவர் என்ன செய்தாங்க? சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டாங்க. அதுவரையும் ஏனோதானோ என்று இருந்தவங்க அதற்கு பிறகு உண்மையாக அந்த ஏற்கனவே அந்த கேப்டன் கப்பலில் இருந்த கேப்டன் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மகன். இப்போ இந்த அற்புதத்தை அந்த ஆண்டவர் உதவி செய்த காரியத்தை பார்க்கும்போது இன்னும் ஆண்டவர்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? உதவி செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியங்கள், ஆபத்தான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? நேரிடலாம். அந்த நேரத்தில் நம்ம மனிதரை நோக்கி ஓடி போய்விடாதபடி தேவாதி தேவனாகி ஏசப்பா சமூகத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு தன்னுடைய கரங்களை நம்ம ஆண்டவருக்கு நேராக விரிக்கும் போதே ஆண்டவர் அந்த ஆபத்து நேரத்தில் நம்ம சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. நாம மகிமைப்படும்படியாக நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடுகிற பிள்ளையில ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஒரு ஆபத்தான காரியமாக இருந்தாலும், இல்லைன்னா ஏதோ திக்கற்ற இடத்துல நம்ம தவித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் கூட அந்த நேரத்தில் கூட ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், இல்லைன்னா நாம் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம மாட்டி விட்டு அந்த சூழ்நிலையில் நம்ம தவித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் அந்த நேரத்தில், அந்த ஆபத்தான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு ஆலோசனை சொல்லி சரியான நேரத்தில் நடத்துகிற உதவி செய்கிற தேவனா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஆபத்தான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது மனிதரை நோக்கி ஓடி போக வேண்டாம். அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஓகே நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? செய்யவே மாட்டாங்க. நம்ம கூப்பிடுற கூக்குரலுக்கு அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஏசப்பா நோக்கி நம்ம முழங்கால் படிட்டு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி அவரிடத்தில் நம்முடைய பாரங்கள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்டு சரியான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாங்க? பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. திக்கற்றவர்களை அவர் கைவிடாத தேவன் அவர் ஒருவர் தான். திக்கற்றவர்கள் சகாயர் அவர் மாத்திரம்தான். நமக்கு அந்த ஆபத்தான நேரத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. அப்படியே கண்களை மூடி இதுவரையும் நம்ம மனிதர்களை நோக்கி ஓடி இருந்தா, ஆபத்து நேரத்தில் திக்கற்ற நேரத்தில் நம்ம மனிதர்களை நோக்கி ஓடி இருந்தா, நம்ம அதை விட்டு ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவரே சகாயர், அவர்தே நமக்கு தஞ்சம், அடைக்கலம், கோட்டை, அரண் என்று சொல்லி அவரை நோக்கி ஓடி போகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களோடு பேசின உங்களுடைய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, ஒரு சம்பவத்தின் மூலமாக, உண்மை சம்பவத்தின் மூலமாக ஆண்டவரே
நீர் எவ்வளோ விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஏதோ கட்டுண்டவர்களை விடுவிக்கிற தேவன் ராஜா, ஆபத்து நேரத்தில் விடுவிக்கிற தேவன் ராஜா. ஏசப்பா, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களாப்பா ஆண்டவரே. அந்த கூப்பிட்ட கூக்குரலுக்கு நீர் கேட்டு ஆண்டவரே விடுதலை அளித்தீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்கள் ராஜா, ஏதோ ஆபத்தான சூழ்நிலை கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி மாத்திரம் பார்த்து ஆண்டவரே அதை விடுதலை பெற்று ஆண்டவரே இந்த நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி மன்னர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.